இன்றைக்கி நம்ம ஆட்டு ரத்த பொரியல் தாங்க செய்ய போகிறோம். அதுக்கு முதல்ல ஒரு ஜாதிக்காய் எடுத்து இந்த மாதிரி கல்லில் போட்டு நல்லா பவுடராக நுணுக்கி எடுத்து வச்சுக்கோங்க. ஒரு கடாய் எடுத்து அதில் 2 டேபிள் ஸ்பூன் கடலெண்ணெய் ஊற்றிட்டு கடுகுளுந்தம் பருப்பு 1 டேபிள் ஸ்பூன் போட்டு வெங்காயம் 15, 3 பச்சை மிளகா, ஒரு கொத்து கருவேப்பிலையை எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கோங்க. ஒரு ஆட்டோட ரத்தம் எடுத்து இந்த மாதிரி கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கரைச்சி எடுத்த ரத்தத்தை அந்த வெங்காயத்தை கூட சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. கை விடாமல் கலரணும், இல்லைன்னா அடி பிடிச்சிடுங்க. அது கலந்துட்டு அதுக்கு தேவையான அளவு உப்பு போட்டுக்கோங்க. உப்பு போட்டு நல்லா கலந்தோடனே இந்த மாதிரி வந்துடும். அதுக்கு 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 1.5 டேபிள் ஸ்பூன் அளவு நான் பெப்பர் போட்டிருக்கேன். உங்களுக்கு தேவையான அளவுக்கு பெப்பர் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா நம்ம நுணுக்கி வச்சுருந்த ஜாதிக்காய் பொடியையும் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. நான் ஒரு முடி தேங்காய் எடுத்து துருவி எடுத்து வச்சுருக்கேன். அதையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்தீங்கன்னா சுவையான ஆட்டு ரத்த பொரியல் ரெடி ஆகிடும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா என்னோடய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த ஆட்டு ரத்த பொரியல் நீங்களும் வீட்டில் ட்ரை பண்ணிங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.